கோதுமை தோசையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இந்த ரெசிபி வந்து மல்டிகிரெயின் வீட் ஃப்ளார் வச்சு பண்ணியிருக்கேன். இது வீட்லேயே அரைச்ச கோதுமாவு. இதில் ராகி, கம்பு, தினை எல்லாமே யூஸ் பண்ணி நான் வீட்லேயே அரைச்சிருக்கேன். இது 1 கப்பு, 1/2 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோதுமை ரவை ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை உப்பு மட்டும் போட்டு 1 கப்பு கோதுமாவுக்கு 1/2 கப்பு கோதுமை ரவை போட்டு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஒரு மீடியம் தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மையாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே டைரெக்டாக நீங்கள் கலந்து வச்சுருக்க மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணி கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இது மாவில் கொட்டிடுங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வெங்காயம்லாம் அரைச்சி போடுறதுனால தோசை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சன்னமாகவே வாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.